இப்போ நம்ம ராமர் வந்து அந்த ராவணனும் சீதையும் அந்த பக்கம் போகும்போது ஜடாயு மேலே மோதி ஜடாயு பாதி எரிஞ்சிட்டாரு. அந்த ஏரியாவுக்கு அதுக்கப்புறம் வந்த ராமரும் லக்ஷ்மணரும் அப்படி ஜடாயு மேலே மோதி அப்படி தூக்கி எறியப்பட்டு கபந்தன் அப்படின்னு ஒரு கிரகத்து மேலே போய் மோதுறாங்க. அந்த கம்பந்தனும் எரிய ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்படி சுக்ரீவன் இருக்க ரிஷ்ய முகத்துக்கு தூக்கி எறியப்படும்போது வழியில் மதங்க மகரிஷி நடுவில் அந்த இடத்துல இருக்கார். அந்த சுக்ரீவனுக்கும் அந்த கபந்தனுக்கும் நடுவில் அந்த மதங்க மகரிஷி பிளானட்ரி சிஸ்டம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிளானட்ரி சிஸ்டத்தில் மதங்க மகர்ஷி பிளானட்ரி சிஸ்டத்தில் கடைசியில் சுற்றிக்கிட்டு இருந்தது சபரி அப்படிங்கிற பெண் கிரகம். அந்த பெண் கிரகத்து மேலே போய் ராமர் மோதிடுறாரு. மோதினோன்னு அந்த கிரகம் சுக்கு நூறாகி இவங்க வந்து தூக்கி எறியப்படுறாங்க. சுக்ரீவன் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ரிஷியமுகம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இவங்க விழுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஏரியாவில் இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அவங்க வந்து அந்த சுக்ரீவனையும் இழுத்துக்கிட்டு அந்த கிஷ்கிந்தை அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ சுக்ரீவன் வந்து அந்த பக்கம் இருக்கார், நடுவில் இந்த மதங்க மகர்ஷி இருக்கார், இந்த பக்கம் கிஷ்கிந்தை இருக்குது. இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் அந்த சபரியை உடச்சிட்டு அந்த பக்கம் போய் விழுகும்போது அந்த ரிஷிய முகத்தில் இருந்த சுக்ரீவன் அனுமார் இவங்களையெல்லாம் அவர் இழுத்துக்கிட்டு திருப்பி கிஷ்கிந்தையை நோக்கி வர்றாரு. அந்த வர்ற வழியில் அந்த வாலி வந்து அந்த கூட்டங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ ராமர் வந்து வாலி தாண்டி போனதுக்கப்புறம் இவர் ஸ்பீடாக போய் வாலி மேலே மோதிடுறாரு. வாலி உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுறாரு. இவங்க ராமர் லக்ஷ்மணர் அந்த போன ஸ்பீடில் அப்படியே வெளியே போயிடுறாங்க. 4 மாதம் கழிச்சு தான் திருப்பி கிஷ்கிந்தை சுற்றுவட்ட பாதையில் திருப்பி வர்றாங்க. இப்போ அதுக்குள்ளே என்ன ஆகுது, இந்த சுக்ரீவன் அனுமார் இவங்க எல்லாமே இந்த ராமர் இழுத்துட்டு போன ஸ்பீடில் உள்ளே போயிடுறாங்க. கிஷ்கிந்தையில் உள்ளே போய் அவங்க வந்து குண்டக மண்டகம் சுற்றுறாங்க, அதாவது தறி கெட்டு சுற்றுறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கரெக்டான அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றாமல் இங்கே வந்து ஒரு தடுமாற்றத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே 4 மாதம் கழிச்சு போனால் லக்ஷ்மணன் திருப்பி